My dear students, this is class 11 math chapter 6, exercise 6.1 question number 5 பார்க்க போறோம். A straight rod of length 8 units slides with its ends A and B always on the x and y axis respectively. Find the locus of the midpoint of the line segment AB. பாருங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டயக்ராமேட்டிக்கலி இந்த சம்ம நான் புரிய வைக்கிறேன். A அப்படின்ற பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் தொட்டுட்டு இருக்கோம், B அப்படின்ற பாயிண்ட் எப்போவுமே ஒய் ஆக்சிஸ் தொட்டுட்ருக்கோம். இப்போ வந்து ஏ வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்கிறதுனால இதனுடைய ஒய் கோஆர்டினேட் வேல்யூ வந்து 0. ஸோ இதை வந்து ஏ கமா 0ன்னு எடுத்துக்கிறேன். பி வந்து ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்கிறதுனால இதனுடைய எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 0, அதனால் 0 கமா பின்னு எடுத்துக்கிறேன் இந்த பாயிண்ட்டை. ஓகேவா? இப்போது இந்த ராட் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 8 யூனிட்ஸு. ஓகேவா? இந்த மிட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எம்ன்னு எடுத்துக்கிறேன் நான். இந்த மிட் பாயிண்ட் வந்து மூவிங் பாயிண்ட்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இந்த ராடு வந்து கொஞ்சம் இங்கே பிலேருந்து ஸ்லைட் ஆச்சுன்னா இப்படி வந்துடும். அதாவது இது பி டேஷ்னு எடுத்துக்கலாம், பி டேஷ், இது ஏ டேஷ்னு எடுத்துக்கலாம். திரும்பவும் இந்த மிட் பாயிண்ட்டும் மாறும் இல்லையா நமக்கு, அந்த மிட் பாயிண்ட்டு இங்கே வர்றதை எடுத்துக்கலாம். இந்த லென்த்து மாறாது, 8 யூனிட்ஸ் தான். ஓகேவா? இது போல் இந்த ராடு வந்து இப்படி மாறிட்டே இருக்கும்போது என்ன ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இதுதான் மூவிங் பாயிண்ட்டு. இப்படி இது மூவ் ஆகிட்டே இருக்கும். இந்த ராடு மூவ் ஆக ஆக இதனுடைய லென்த்து மாறாது, ராடோட லென்த்து மாறாது, பட் இந்த மிட் பாயிண்ட் மட்டும் மூவ் ஆகிட்டுருக்கு. இதுதான் சொல்கிறாங்க அவங்க. ஸோ இந்த லோக்கஸ், இந்த மூவிங் பாயிண்ட் மிட் பாயிண்ட்னுடைய லோக்கஸை கண்டுபிடிங்க. புரியுதப்பா? ஓகே, இப்போ நான் இங்கே மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போகிறேன். மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. இது எப்படி கொடுப்போம்? x1 + x2/2, அதாவது a + 0/2 கமா y1 + y2/2 b + 0/2. ஸோ இதுதான் இந்த மூவிங் பாயிண்ட்டு. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எம்ன்னு எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ எம்முக்கு அதாவது எக்ஸ் கோஆர்டினேட் அண்ட் ஒய் கோஆர்டினேட், கரெக்டாக? இது வந்து எக்ஸ் கோஆர்டினேட், இது வந்து ஒய் கோஆர்டினேட். இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு வேல்யூ இல்லை விட்டுடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு a/2ன்னு எழுதிக்கிறேன். அதே போல் ஒய் ஈக்குவல் டு b/2ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஏவை நான் ஒன் சைட் பண்ணிட்டேன்னா a ஈக்குவல் டு 2x. அதே போல் இங்கே b ஒன் சைட் பண்ணிட்டேன்னா b ஈக்குவல் டு 2y. ஸோ ஏக்கும் பிக்கும் நான் செப்பரேட்டாக வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸு என்னென்னா 8 யூனிட்ஸ். அதாவது டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா d ஈக்குவல் டு x2 - x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். இதுதானே டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. ஸோ இந்த இடத்துல நான் பாருங்கள் ஏபியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஏபியோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா a - 0 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0 - b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. சம்மில் கொடுத்துருக்காங்க. அந்த ஏபியோட லென்த்து, ராடோட லென்த்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா போத் சைட் ஸ்கொயர் போத் சைட். ஸோ இந்த இடத்துல ரூட் போயிடும். 8க்கு ஸ்கொயர் பண்ணால் 64. ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 8க்கு ஸ்கொயர் பண்ணால் 64. பாருங்கள், இந்த ரூட் போயிட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது? a - 0 a தானே. 0 - b - bக்கு ஸ்கொயர் பண்ணாலும் b ஸ்கொயர் தான் வரப்போகுது. ஓகேவா? இப்போது நான் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் இல்லையா வேல்யூஸு. ஏக்கு பதிலாக 2x போடுங்க, அதுக்கு ஸ்கொயரு. அதே போல் பிக்கு பதிலாக 2y போடுங்க, அதுக்கு ஸ்கொயரு ஈக்குவல் டு 64. ஓகேவா? இப்போ 2க்கு ஸ்கொயர் பண்ணால் 4, அப்போ 4x ஸ்கொயர். அகைன் 2க்கு ஸ்கொயர் பண்ணால் 4y ஸ்கொயர் ஈக்குவல் டு 64. இப்போ 4 காமனாக வெளியே எடுத்துருங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நிற்கும். இது வந்து 4 × 16. 16 4 = 64. ரெண்டு சைட்லாம் 4 கட் பண்ணிக்கலாம். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. இதுதான் அந்த மூவிங் பாயிண்ட்டோட லோக்கஸ். புரியுதாப்பா? ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இது ஒரு எலிப்ஸோட ஈக்குவேஷன். இதை பற்றி நீங்கள் 12th இன்னும் நிறைய படிக்க போகிறீங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.